Jesus Christ Gospel Outreach Ministries presents Bishop F. Kumar. Hallelujah. Hallelujah. அந்த 20 பேருக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல வந்து நிற்கும்படி ஆண்டவர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக இந்த வாய்ப்பு கொடுத்த அருமையான நம்முடைய ஊழியக்கார் அவருடைய குடும்பம் உங்கள் எல்லாருக்குமா இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களோட பேச போகிறார். உங்களுடைய இதயத்தில் ஆண்டவர் பேச போகிறார். நிறைய பேர் இங்கே ஆண்டவர் சமத்தில் நான் செவித்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் உணர்த்துறதுனாக்கா, அநேக பேருடைய ஜெபத்துக்கு பதில் வராமல் காத்து கொண்டு இருக்கிற உங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தெய்வமே, அருமையான இந்த காலவேலுக்கு ஆமுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மட்டுமா எங்களை நடத்தி வந்த எபினேசர், இதுவரைக்கும் எங்களுக்கு ஆண்டவரே அற்புதமாக அதிசயமாக ஆண்டவரே இந்த மே மாதம் முழுவதுமாக கர்த்தர் நடத்தி வந்த எல்லா விதமான கிருபை தெய்வ நன்மை ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த நாள் என்ன மறித்து எங்களோட நீங்கள் பேசுவீராக. எங்களோட நீ பேசுகிற தேவனாக காணப்படுகிறீர். எங்களோட பேசும்படியாக நான் செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது ஒரு வாழ்க்கை என்னென்று சொன்னால் ஜெபம் இருக்கிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஜெயமாக இந்த பூமியில் நம்ம வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஜெபம். ஜெபம் இல்லாத நம்மளோட வாழ்க்கையில் ஜெயத்தை பார்க்க முடியாது. ஜெபம் இல்லாத நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஜெபிக்காத ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் உயர்வை கொடுக்க மாட்டார். ஜெபிக்காத ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் அடுத்த கட்டத்தை கொண்டு போக மாட்டார். ஜெபிக்காத ஒரு குடும்பத்தில் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கிருபையும் உங்களால் பார்க்க முடியாது. ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் புத்தி கெட்டாத காரியம். ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஸ்தானத்தை கொண்டு போகுவார். நினைச்சு பார்க்காத ஸ்தானத்தில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்று சொன்னால் ஜெபம் என்ற ஒரு ஆயுதம். இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஜெபம் என்ற ஒரு ஆயுதம். ஜெபிக்கிற ஒரு மனுஷனால் இந்த உலகத்தில் ஜெயிச்சிட முடியும். நம்ம பாவத்திலேருந்து ஜெயிக்க முடியும், சாபத்திலேருந்து ஜெயிக்க முடியும், கண்ணீரிலேருந்து ஜெயிக்க முடியும், போராட்டத்திலேருந்து ஜெயிக்க முடியும். நம்மளுக்கு சத்துரு கிரைகள் வரும்போது அதிலேருந்து நம்ம ஜெயிக்க முடியும். எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒரே ஆயுதம் ஜெபம் என்ற ஒரு ஆயுதம். ஜெபிக்கிற மனுஷன் இந்த பூமியில் செல்வந்தனாக வாழ்வார். ஜெபிக்கிற மனுஷன் இந்த பூமியில் ஐஸ்வரனாக இருப்பான். ஜெபிக்கிற ஒரு மனுஷன் ஆண்டவர் ஸ்தானத்தில் உயர்த்து கொண்டே போவார். ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மையான காரியங்கள் விவரிக்க முடியாது, நம்மளால் சொல்ல முடியாது. ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு காரியம் நம்மளுக்கு வித்தியாசமாக செய்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். மத்திய 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை யாராவது எடுத்து வாசித்து பாருங்க. The book of Matthew, Gospel book of Matthew, chapter 6 verse 6. நீயும் ஜெபம் பண்ணும்போது உன்னுடைய அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன்னுடைய கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளிரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். ஹல்லேலூயா. பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜெபம் என்றது எப்படின்னாக்கா, ஒரு குழுவா ஜெபிக்கிறது அதிக முக்கியம். சபையில் கூடுதலை விட்டுடக்கூடாது. சபையில் வந்து ஜெபிப்பது நல்லது. சபையில் அங்கங்கே கூடி பிரேசல் நடத்துது நல்லது. ஆனால் உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற ஒரு உறவு, தனிப்பட்டான ஒரு ஜெப வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தனிப்பட்டான ஒரு உறவு, ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு உறவு, ஆண்டவருக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த உறவு மட்டும் உங்கள் வாழ்க்கையில் சரியாக இருந்துச்சுன்னாக்கா ஆண்டவர் உங்களை வைக்கிற காரியம் வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில் செய்கிற காரியம் அற்புதம் பார்க்கலாம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் புத்தி கெட்டாதமான ஒரு காரியங்களை செய்கிறதுக்கு அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை, நிறைய டைம் சொல்லியிருப்பேன், கிறிஸ்துவனா வாழ்வது முக்கியமல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் உண்மையான கிறிஸ்துவளாக காணப்படுகிறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேன்னு சொன்னால் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற நல்ல ஒரு உறவு, ஆண்டவருக்கும் நம்மளுக்கு இருக்கிற ஜெபஜீவமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் இருக்கிற பரிசுத்தமான ஒரு ரிலேஷன்ஷிப், ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் செய்யும் போது காரியங்கள் என்ன வெளி தோற்றமான பதில ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாக காணப்படுகிறார். நீங்கள் ஜெபிக்கிற உன தனிப்பட்ட வாழ்க்கையில்
தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கும் போது, தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும் போது, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், இந்த பூமியில் வெளி தோற்றமான பதிலை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஜெபிக்கிற ஒரு மனுஷனால ஆண்டவர் நிச்சயமா அற்புதங்களை செய்ய முடியும். ஜெபம் இல்லாமல் இந்த பூமியில் நம்ம ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. ஜெபம் இல்லாத இந்த பூமியில் உயர பார்க்க முடியாது. ஜெபம் இல்லாத நம்ம வாழ்க்கையில் மேன்மையை பார்க்க முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபம் ஆண்டவருக்கும் நம்மளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை என்று சொன்னால் இந்த பூமியில் சாபமான ஒரு வாழ்க்கை, கஷ்டமான ஒரு வாழ்க்கை, போராட்டமான ஒரு வாழ்க்கை, விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆயுதத்தை சொல்லுகிறேன், ஜெபிக்கிற மனுஷனை ஜெயமாக வாழ முடியும். ஜெபிக்கிற மனுஷன் இந்த பூமியில் செல்வந்தனா வாழ முடியும். ஜெபிக்கிற மனுஷன் இந்த உலகத்தில் வருகிற எல்லா பிரச்சனை மத்தியில் வாழ முடியும். ஜெபிக்கிற ஒரு மனுஷன் நம்மளுக்கு விரோதமா எந்த காரியங்கள் செய்தாலும் சரி அதிலிருந்து ஜெயித்து கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார். நம்ம ஜெபிக்கும் போது பில்லி சூனி கட்டுகள், மந்திரங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இதன் மத்தியில் நம்மளை வாழ வைக்கிறது ஒரே ஒரு ஆயுதம் இருக்கா, ஜெபம் என்ற ஒரு ஆயுதம். ஜெபிக்கிற ஒரு மனுஷனால எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். ஜெபிக்கிற ஒரு மனுஷனால இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதங்களை செய்ய முடியும். ஜெபிக்கிற ஒரு மனுஷனால முடியாத காரியங்களை முடிய செய்ய முடியும். ஜெபிக்கிற ஒரு மனுஷனால தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற அமைக்க முடியும். ஜெபிக்கிற ஒரு மனுஷனால முடியாத காரியங்களை முடிய செய்ய முடியும். ஜெபிக்கிற ஒரு மனுஷனால நம்முடைய வாழ்க்கையில அடுத்த ஸ்தானத்தை கொண்டு போக முடியும். ஜெபிக்கிற ஒரு மனுஷனால நம்ம வாழ்க்கையில முடியாத காரியங்களை முடிய செய்கிறது நம்முடைய ஜெபம் மட்டும்தான். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை ஜெபம் அது ரொம்ப முக்கியமானது. சபை கூடி ஜெபிக்கிறது நல்லது, அங்கங்கே பிரேயர்சல் நடத்துறது ரொம்ப நல்லது. ஆனால் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற நல்ல உறவு இருப்போம் என்று சொன்னால் இந்த பூமியில் நீங்கள் தான் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரு சந்ததியாக காணப்படுகிறது. அதுதான் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய அறைக்குள் போய், அது ரெண்டு அர்த்தம் சொல்வேன் நான். இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய வீட்டில் இருக்கிற அறையை குறித்து சொல்லலாம். யாருக்கும் தெரியாத, தன்னுடைய குடும்பத்துக்கு தெரியாத, தன்னுடைய மனைவிக்கு தெரியாத, தன்னுடைய கணவனுக்கு தெரியாத, பிள்ளைகளுக்கு தெரியாத, பெற்றோர்களுக்கு தெரியாத போய் ஜெபிக்கலாம். அதோடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் தருவார். ஏன்னா தேவனுக்கும் அந்த மனுஷனுக்கும், தேவனுக்கும் அந்த மனுஷனுக்கு, தேவனுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் இருக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். உணர் என்று சொன்னால், அரங்கம் என்று சொன்னால் நம்ம இதயத்தை காட்டுகிறது. நம்முடைய இதயமாகிய கதவு திறந்து, அந்த பலகையை திறந்து அது உள்ளே போய் நம்ம இதயத்தோடு ஆண்டவரத்தில் நெருங்கி சிவிப்போம்னாக்கா, நம்ம இதயத்தோடு ஆண்டவரத்தில் நெருங்கி சிவிப்போம் என்று சொன்னால் மனதார நம்ம இந்த மனதார நம்ம செவிப்பாருனாக்கா ஆண்டவருடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனுஷன் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுக்கு ஒரு மனுஷனுக்கு நல்ல ஒரு உறவு இருக்கிறன்னு சொன்னால் தேவன் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற காரியங்களை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். உங்களுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற எதிர்கால திட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் ஆண்டவரத்தில் நெருங்கி ஜீவிக்காதபடி இருக்கும் எந்த காரியம் இருந்தால் சொன்னால் அந்த பூமியில் எந்த நன்மையும் ஆசீர்வாதங்களை நம்ம தேவன் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். For prayers, contact 7676372168. Thanks for watching. For more details, contact Bishop F. Kumar at